இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெனால்ட்டில் ஒரு காரை பற்றி தான் பார்க்கலான்னு வந்திருக்கோம். இப்போ நம்மகிட்ட இருக்கிற கார்னு பார்த்தீங்கன்னா ரெனால்ட் கைகர். ஆல்ரெடி நமக்கு வந்து ரெனால்ட் டிரைவரை பற்றி நம்ம தீபக் அண்ணா வந்து இப்போ தேனி ஷோரூம்லேருந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த டைமும் பார்த்தீங்கன்னா கைகரை பற்றி அவர் தான் சொல்ல போகிறாரு. பட் கேமராக்கு ஷூட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்றனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் அண்ணனை ஷூட் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக நான் ரிவ்யூ பண்ண போகிறதில்ல. போன டைம் மாதிரி இந்த வெஹிக்கிள் பற்றி A to Z என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கோட் பண்ணுறாங்க, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எவ்ரிதிங் எல்லாத்தையுமே நம்ம தீபக் அண்ணா தெளிவாக சொல்ல போகிறாரு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா. போகலாம். இப்போது ரெனால்ட் கைகர் இப்போ நம்மகிட்ட இருக்கிற டாப் வேரியண்ட் தானே? டாப் வேரியண்ட் தான். ஓகே. ஆக்சுவலாக ரெனால்ட் கைகரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 டைப் ஆஃப் என்ஜின்ஸ் வரும். எனர்ஜி என்ஜின் ஒன்று சொல்லுவோம், இன்னொன்று டர்போ என்ஜின்ஸும் வரும். வித் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஃபீச்சர்ஸோட வரும். ஓகேண்ணா. ஸோ இது வந்து உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் RXZ. டோட்டலாக 5 வேரியன்ட்ஸ் வரும். உங்களுக்கு ப்ரைஸிங் வந்து 760 1080 வரைக்கும் ஆன் ரோட் ப்ரைஸஸ் இருக்குது. வரும். ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மாடல் என்ன ப்ரைஸ்? மாடல் உங்களுக்கு எனர்ஜி என்ஜின் 10.8 வரும். 10.8ல முடிஞ்சு 10.8 வரும். டர்போ என்ஜின்னா உங்களுக்கு 11.5 வரும். 5 வரும். ஓகேண்ணா. இப்போ ஆக்சுவலாக அந்த ஹெட்லாம்ப்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஹெட்லாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் அண்ட் மாடல்ஸில் வந்து உங்களுக்கு ட்ரை ஆக்டோ கோர் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்துடும். ஓகேண்ணா. ஸோ விஷன்ஸ் வந்து உங்களுக்கு நைட்லேயே நல்ல டே விஷன் மாதிரி நல்லா பிரைட்டாக இருக்கும். வரும். ஸோ LED டே லைட் ரன்னிங் லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஜின்ஸ் ஆன் ஆனோடனே உங்களுக்கு DRL லைட்ஸ் ஆன் ஆகிடும். ஓகே. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு நார்மலாக இந்த லுக்கில் தான் இருக்கும். ஓகே. ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் 72 PS பவர் வரும். 98 நியூட்டன் மீட்டர் டார்க் வரும். ஸோ இது எனர்ஜி இன்ஜின் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.2 லிட்டர் அவுட்புட் இந்த இன்ஜினோட அவுட்புட் இருக்கும். ஓகே. மேலே வந்து சவுண்ட் ப்ரூஃபிங்காக அந்த இது சவுண்ட் ப்ரூஃபாக அந்த ஷீட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே. 1 லிட்டர் இன்ஜின் ஹார்ஸ் பவர் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஹார்ஸ் பவர் வந்து உங்களுக்கு 72 bhp வரும். 72 நியூட்டன் மீட்டர் 98 நியூட்டன் மீட்டர் டார்க் பவர் வரும். ஓகே. 3 சிலிண்டர் இன்ஜின். ஓகே. ஸோ இன்ஜின் கேபினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். ரொம்ப காம்பேக்டாக இருக்காது. ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஒர்க் எதுக்குமே உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் எதுவும் வராது. ஓகே. நான் பேனட் க்ளோஸ் பண்ணிடலாம். எக்ஸ்டீரியர் பற்றி சொல்லுங்கண்ணா. எக்ஸ்டீரியர் டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு IRVM இன்டர் ரியர் வியூ மிரர். இது உங்களுக்கு இண்டிகேட்டர் வித் பவர் ஃபோல்டிங்கோட வந்துடும். ஸோ தென் வந்து இது வந்து உங்களுக்கு 16 இன்ச்சு டைமண்ட் கட்டு அலாய் வீல்ஸோட வந்துடும். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு 16 இன்ச் வீல் வர்றதுனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வரும். ஸோ ஒரு பெரிய எஸ்யூவி செக்மெண்ட் பெரிய எஸ்யூவி காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு வந்துடும். இது வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனல் ரூஃப் ரயில் தான். இது நீங்கள் லுக்குக்கு வச்சுக்கலாம். நீங்கள் லக்கேஜ் கேரியரும் ஃபிட் பண்ணிக்கலாம். தென் பேக்கில் இது நம்ம ஃபியூவல் டேங்க், ரைட் சைட் ஃபியூவல் டேங்க். இது சி ஷேப்டு LED டெயில் லேம்ப் வந்துடும். ஸோ உங்களுக்கு பேசிக் மாடலில் இருந்து LED டெயில் லேம்ப்ஸ் வந்துடும். ஷார்க் ஃபின் ஆண்டனாவோட வந்துடும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரியர் வைப்பர், டிஃபாகர், இது ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட வந்துடும். ஸோ பார்க்கிங் சென்சார்ஸ் உங்களுக்கு பேசிக் மாடல்ல இருந்தே பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும். ஓகே. ஸோ அவுட்லுக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஓகேண்ணா. இப்போ பூட் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ நான் பூட் ஸ்பேஸிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்லேயே உங்களுக்கு நம்மளதெல்லாம் பூட் ஸ்பேஸ் ஜாஸ்தியாக இருக்கும். 405 லிட்டர்ஸ் வரும். நியர் ஈக்குவல் டு டஸ்டர். பெரிய பூட் ஸ்பேஸ். அதே மாதிரி உங்களுக்கு சீட்ஸ் வந்து ரியர் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60/40 ஃபோல்டபிள் தான். ஓகே. ஸோ அதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டீங்கனாலுமே உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஹியூஜான பூட் ஸ்பேஸ் இருக்கும். தாராளமாக. இதே ஆக்சுவலாக நல்ல பெரிய பூட்டாக தான் இருக்குது. பரவாயில்ல. ஆக்சுவலாக எவ்வளோ பெரிய பூட்டாக இருக்குது. டஸ்டரில் இப்படி தான் பெரிய பூட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டஸ்டர் வந்து உங்களுக்கு 420 லிட்டர்ஸ் வரும். இது 405 லிட்டர்ஸ் வரும். ஸோ அதுக்கு பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. தென் உங்களுக்கு ஸ்டெப்னி வீல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ள இன்டீரியர்லேயே வந்துடும். எமர்ஜென்சி வீல் சொல்லுவோம். எல்லாமே உங்களுக்கு இதிலே வந்துடும். ஓகே. நம்ம இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியர் போகலாம். நம்ம இன்டீரியர் டிசைன் பற்றி பார்க்கலாம். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் வந்துடும். வித் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ஸ்மார்ட் ஃபோன் இன்டகிரேஷன் எல்லாமே வந்துடும். ஒயர்லெஸ்லேயே நீங்கள் ஒய்ஃபை மூலயமா உங்களுக்கு GPS நேவிகேஷன் ப்ளஸ் வந்து வாட்ஸ்அப் எல்லாமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. நீங்கள் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் புஷ் ஸ்டார்ட் பட்டனு, இன்ஜின் வந்து 1 டச்லேயே புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துடும். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும். இன்ஜினோட ஸ்டார்ட் ஸ்டாப் ரெண்டுமே உங்களுக்கு ஒரே பட்டன் தான். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்ஸும் வந்துடும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர்ஸ் வந்து உங்களுக்கு LED டிஸ்பிளேலே வந்துடும். இதில் ஆக்சுவலாக மொபைல் ஃபோன் சார்ஜர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது USB
ஓகே 12 volts யூஎஸ்பி ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வந்துடும். நீங்கள் இதுலேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒயர்லெஸ் சப்போர்ட்டும் இருக்குது, ஒயர்லெஸ் சப்போர்ட்டும் இருக்குது. இது க்ரூஸ் கண்ட்ரோல்ஸோட வந்துடும். இது நம்ம டிஃபாகர் லைட்டு, இது பார்க்கிங் லேம்ப், சென்ட்ரல் லாக்கு, ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் உங்களுக்கு வந்துடும். ஸோ பேசிக் மாடலில் சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் மாடல்லே பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டயர் ப்ரெஷர் மானிட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் எலக்ட்ரிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு ஏர் பேக்ஸ், பவர் ஸ்டியரிங், ஓவர் சீட் அலாட், சீட் பெல்ட் அலாட், ரியர் சீட் பெல்ட் அலாட் எல்லாமே வந்துடும். சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. குளோபல் NCAB-ல ட்ரைபரை மாதிரி கைகரும் உங்களுக்கு 4 ஸ்டார் அவார்ட் கார் தான். ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு 7 inch TFT கிளஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து மல்டி ஃபங்க்ஷனல்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். இந்த TFT கிளஸ்டரில் வந்துடும். 7 inch TFT கிளஸ்டர்ஸோட இங்கே வந்துடும். எல்லா மல்டி ஃபங்க்ஷனோட வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு TFT கிளஸ்டரோட கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்துடும். ஓகேண்ணா, இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஏர் பேக் ஆக்சுவலாக அதில்? ஸோ இது உங்களுக்கு பேசிக்ல இருந்து பேசிக் 2 வேரியண்ட்டுக்கு 2 ஏர் பேக்ஸ் வந்துடும். அடுத்து 3 வேரியன்ட்ஸுக்கு 4 ஏர் பேக் வந்துடும். 4 ஏர் பேக். ஸோ ஃப்ரண்ட் ஸ்டியரிங் வீல் ஒரு ஏர் பேக், இங்கே ஒரு ஏர் பேக், அப்புறம் கர்டன் ஏர் பேக்ஸ் 2 ஏர் பேக்ஸ் வந்துடும். டிரைவிங் மோட்ஸ் உங்களுக்கு சிட்டி டிரைவ், நார்மல் மோட், ஸ்போர்ட்ஸ் மோட், உங்களுக்கு டிரைவிங் மோட்ஸும் வந்துடும். டிரைவிங் மோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு TFT கிளஸ்டரில் உங்களுக்கு கலர்ஸும் சேஞ்ச் ஆகும். TFT கிளஸ்டர்ஸில் உங்களுக்கு கலர்ஸும் சேஞ்ச் ஆகும். இது எக்கானமி மோட், இது ஸ்போர்ட்ஸ் மோட். ஓகே, சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு. அந்த விசிபிலிட்டி உண்மையிலே நல்லா இருக்கு, க்ளீனாக இருக்கு. இது நார்மல் மோட். ஸோ எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். டயர் ப்ரெஷர் மானிட்டர் எல்லாமே டயரோட டிஸ்பிளே, டயர் எந்த வீலில் உங்களுக்கு பங்க்சராக இருக்குது, எந்த வீல் வந்து உங்களுக்கு ஏர் கம்மியாக இருக்குது, எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகிடும். க்ரூஸ் நீங்கள் இங்கேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இதில் TFT கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ட்ரிப் மீட்டர், டாக்கோமீட்டர், இது வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டர், ப்ளஸ் வந்து உங்களுக்கு சர்வீஸ் ரிமைண்டர்ஸ் எல்லாமே இதிலே வந்துடும். இது வந்து உங்களுக்கு டேக் அ பிரேக் சொல்லுவோம், இன்டர்வல் ரிமைண்டர்னு சொல்லுவோம். ஸோ இது உங்களுக்கு லாங் ட்ரைவ் போகும்போது உங்களுக்கு ஒரு 1 hour 2 hour நீங்கள் ரிமைண்டர் இதில் செட் பண்ணிட்டீங்கன்னா அதிலே அலாரம் வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பிரேக் வேணும்னு சொல்லி இதிலே உங்களுக்கு ரிமைண்டர் எல்லாமே வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு கேபின் லைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு LED-ல வந்துடும். ஓகே, இது வந்து இன்டீரியர் ரியர் வியூ மிரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லேயே வந்துடும். ஆட்டோ டிமிங் IRVM சொல்லுவோம், இதுலேயே வந்துடும். ஸோ நைட்டில் வந்து நீங்கள் பேக்கில் வர வெஹிக்கிள்ஸோட ஹெட்லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு ரெஃப்ளெக்ஷன் ஆகும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக இதுவே சென்ஸ் பண்ணி உங்களுக்கு ரெஃப்ளெக்ஷன் கம்மி பண்ணிடும். ஓகே, வந்து உங்களுக்கு மேலே ஒரு நார்மல் க்ளோ பாக்ஸ் வந்துடும், கீழே உங்களுக்கு கூல்டு ஸ்டோரேஜ் க்ளோ பாக்ஸ் வந்துடும். ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் எல்லாமே ஸ்டோரேஜை பொறுத்தவரை 29 liters ஸ்டோரேஜ் வந்துடும். ஸோ செக்மெண்ட்லேயே வந்து இந்த செக்மெண்ட்டில் 29 liters அப்படிங்கிற ஸ்டோரேஜ் வந்து கெப்பாசிட்டி வந்து நம்ம வெஹிக்கிள்ஸில் தான் அதிகம். சரி, ஃப்ரண்ட் டிரைவர் சீட்லேயே உங்களுக்கு ஆம்பியன் லைட்ஸு ப்ளஸ் வந்து உங்களுக்கு எல்லா மிரரோட கண்ட்ரோல்ஸு, பேக்கில் ரியர் மிரர் லாக்கு, மிரர் வந்து பவர் ஃபோல்டிங், இது எலக்ட்ரிக்கல் ஃபோல்டிங் வந்துடும். உங்களுக்கு பவர் ஃபோல்டிங்கும் அவைலபிள் இருக்குது, எலக்ட்ரிக்கல் ஃபோல்டிங்கும் வந்துடும். மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வந்துடும். ஓகேண்ணா, டோர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஸ்டாக்ல இருக்கிறதே, சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. ஆர்காமிஸ் 3Dன்னு சொல்லுவோம். 3D சவுண்ட்ஸ் உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி இதுவே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு எதுவும் ஃபிட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. சீட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குண்ணா. ஆக்சுவலாக அந்த உள்ள கம்ஃபர்ட் நல்லா இருந்துச்சு. நான் உட்காந்து ட்ராவல் பண்ணுறப்போ கம்ஃபர்ட் உண்மையில நல்லா இருந்துச்சு. ஸோ பக்கெட் சீட்னால உங்களுக்கு சீட்டிங் வந்து உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும். ஸோ உட்காந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக காம்பேக்டாக இருக்கும். அது இல்லாமல் செமி லெதர் சீட்டுங்கிறதுனால உங்களுக்கு ஹீட் அந்த இஷ்யூவும் நீங்கள் வந்து யோசிக்க தேவையில்லை. லாங் ட்ரைவ் போகும்போது ஹீட் ஆகுன்ற இஷ்யூவும் யோசிக்க தேவையில்லை. இப்போ பின்னாடி இருக்கவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்பேசியஸாக தான் சீட் கொடுத்துருக்காங்க. பேக் ரோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். உள்ள போய் உட்காந்து ப்ளஸ் வந்து நீ ரூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 222 mm நீ ரூம் வந்துடும். ஸோ உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும், உட்கார்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு வயசானவங்க எல்லாரும் யார் உட்கார்ந்தாலுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக லாங் டிரைவுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக உட்காரலாம். ரியர் AC கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்துடும், சார்ஜர் சாக்கெட்டும் இங்கே வந்துடும். பேக்கில் உங்களுக்கு கேபின் லைட்டு, ரியர்லேயும் உங்களுக்கு கேபின் லைட்ஸ் வந்துடும். ஓகே ஓகே. கீயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கைகர்லையோ ட்ரைவர்லையோ டாப் வேரியன்ட்ஸில் உங்களுக்கு கீ இந்த மாதிரி தான் வரும். ரிமோட் கீ மாதிரி ஜஸ்ட் ரிமோட் கண்ட்ரோல்ஸ் தான். ஸோ இது கீலெஸ் என்ட்ரின்னு சொல்லுவோம், ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்லுவோம் நம்ம இதில். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தான். ஸோ ஒரு 3 feet இருக்கும்போது வெஹிக்கிள் வந்து 3 feet தாண்டி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் லாக் ஆகிடும். பக்கத்தில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அன்லாக்கும் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் மேனுவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கைகர் லுக்ஸ் எல்லாம் உண்மையிலே டிசைன்லாம் ஃப்ரண்ட் லுக் வந்து பார்க்குறப்போ நல்லா ஒரு மேசிவாக பண்ணியிருக்காங்க. ஒரு டஸ்டரோட பிரதர் மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஆன் ரோட் ப்ரைஸே நம்ம டாப் மாடல்லேருந்து 10 point something எடுத்துக்கலாம். ஆமாம். ஓகே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் அண்ணா வந்து ஒரு டீட்டெயில்டாக ஒரு ஷார்ட் டைம்லேயே வந்து இந்த கைகரை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காரு. கைகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்யூவி, காம்பாக்ட் எஸ்யூவி. பட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கம்மியான ப்ரைஸ்லேயே நல்ல டாப் மோஸ்ட் ஃபீச்சர்ஸோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம தீபக் அண்ணாவோட காண்டாக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு செக் பண்ணிக்கோங்க. கைகரை பற்றி எனி டவுட்ஸ்னாலும் கேளுங்க. அண்ட் டெஸ்ட் ரைடு வெஹிக்கிள் உங்களுக்கு அவைலபிலிட்டி அரேஞ்ச் பண்ணி தரணும்னா கூட நம்ம வந்துடுவீங்களா? கண்டிப்பாக பண்ணிடலாம், பண்ணி கொடுத்துருவாரு. ஓகே நான் கிளம்பலாமா? ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு டவுட்ஸ் எனி டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.